எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்டில் வந்து ஒரு அண்ணன் கேள்வி கேட்டிருந்தாருங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பதிவு செய்யப்படாத ஆவணம், அதாவது பதிவே செய்யப்படாத ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வந்து செல்லுமா செல்லாதான்னு கேட்டிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா செல்லாது தான். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, பதிவுத்துறை சட்டம் 1908 பிரிவு 17 படி பார்த்திங்கன்னா, பதிவு செய்யப்படாத ஆவணம் செல்லாது. சட்டப்பிரிவு 17 படி ரூபாய் 100க்கு மேல் மதிப்புடைய அசையா சொத்து, அதாவது 100 ரூபாய்க்கு மேலே இருக்க அசையா சொத்து, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டாயமாக பதிவு செய்யணும். இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து செல்லாது. அது வந்து மோசடி பத்திரமாக தான் கருதப்படும். அது மூலமாக எந்த நிவாரணமும் பெற முடியாது. உதாரணத்துக்கு எந்த மாதிரியான ஆவணம்னா, இந்த பாகப்பிரவண பத்திரம், தானப்பத்திரம், கிரைய பத்திரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பத்திரம் இருக்குது. இந்த மாதிரி பத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பதிவு செஞ்சு ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 பிரிவு 17 படி கண்டிப்பாக பதிஞ்சு தான் ஆகணும். இப்போ அந்த அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம பட்டாவோ எதுவோ வாங்கினாலும் அதுவும் செல்லாது தான். நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாவெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா ஆர்டிஓ, டிஆர்ஓ அந்த மாதிரி கூட நம்ம போய்ட்டு கேன்சல் பண்ணலாம். தேங்க்யூ.